இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ட்ரோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவரும் புணர்ப்பு தோஷத்தின் பாகம் 2 கேட்டு பலமுறை கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் புணர்ப்பு தோஷத்தின் பாகம் 2 இன்றைய காணொளி காட்சியாக நாம் வழங்கவிருக்கிறோம். பெருமளவில் ஆதரவு அளித்து வரும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை மேலே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான தகவல்களை பலரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கூறப்படுகிறது. புணர்ப்பு தோஷம் என்றால் என்ன என்பதை இதற்கு முன்னர் காணொலி காட்சியில் நாம் கூறியிருக்கிறோம். இருப்பினும் மேலோட்டமாக 2வது முறையாக கூறுகிறோம். அதாவது புணர்ப்பு தோஷம் என்பது சனி பகவானையும் சந்திரனையும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ நாம் புணர்ப்பு தோஷம் என்று குறிப்பிடுகிறோம். அந்த புணர்ப்பு தோஷம் என்னென்ன செய்யும் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருந்ததின் தொடர்ச்சியாக, புணர்ப்பு தோஷம் என்பது பெரும்பாலும் ஒரு கணவருக்கு புணர்ப்பு தோஷம் இருந்தால் அது மனைவியின் ஆயுளை பாதிக்கும். கணவர் தவறான வழிகளிலே பல பெண்களுடன் தொடர்பு கொள்வார். மனைவிக்கு புணர்ப்பு தோஷம் இருந்தால் கணவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். மனைவி சில தவறான பழக்க வழக்கங்களிலே ஏற்படும். இதனால் உயிரிழப்புகளும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் பாகப்பிரிவினைகளும் ஏற்படக்கூடும். புணர்ப்பு தோஷம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் பலமுறை கூறியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம். புணர்ப்பு தோஷம் என்பது முன்னோர்கள், அதாவது நம்முடைய அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அவர்கள் ஏதேனும் அங்காளி பங்காளி என்று சொல்லுவார்களே, பங்காளிகளினுடைய சொத்தை அபகரித்திருக்கலாம். அவர்களுக்கு பாகம் கொடுக்காமல் அவர்களுடைய பங்கை ஏமாற்றியிருக்கலாம். அவர்கள் பகைமை கொண்டு வயிற்றெரிச்சலிலே அவர்கள் பாதிப்படைந்து அவர்கள் வாழ்க்கையிலே இறக்கும்போது அமைதியற்ற நிலையிலே இவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்ற ஒரு அபாய ஏமாற்றத்துடன் இறந்திருப்பார்கள். இல்லது மூதாதையர்கள், அவர்களுடைய தாத்தா பாட்டான் அவர்கள் வகையிலே ஏதேனும் சொத்துக்கள், பங்காளிகள் பாகப்பிரிவினைகள், மோசடிகளில் ஈடுபட்டு ஒருவரைக்கொருவர் அபகரித்து அந்த சொத்தினை காப்பாற்றியிருப்பார்கள். சிறு தொகையோ பெருந்தொகையோ ரூபாயோ சொத்தோ எந்த வகையிலேயோ நகையிலேயோ அல்லது எந்த ஒரு நம்பிக்கையிலேயோ ஒரு துரோகம் நடைபெற்றிருந்தால் அதனுடைய எதிரொலியாக 2ஆம் தலைமுறைக்கு அல்லது 3ஆம் தலைமுறையிலே புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகர்களாக அந்த வீட்டிலே பிறப்பார்கள் பிள்ளைகள். அவ்வாறு இல்லை என்றால் வரக்கூடிய மனைவி புணர்ப்பு தோஷம் உள்ளவளாக அமைந்து தன்னுடைய கணவருடைய ஆயுளை பறிப்பார்கள். இல்லை என்றால் புணர்ப்பு தோஷம் மூலமாக பல தவறான தொடர்புகள் மூலம் ஏற்பட்டு அதை அசிங்கத்தால் கணவன் உயிர் மாய்த்து கொள்ளுகின்ற அளவிற்கு சில புணர்ப்பு தோஷங்களும் உண்டு. புணர்ப்பு தோஷத்தின் எல்லை என்பது மிகவும் கொடுமையான ஒன்று. அது சிறியவர்கள், பெரியவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் என்றெல்லாம் பார்க்காது. அந்த தோஷம் என்பது பெரும்பாலும் முன்னோர்களின் பிரதிபலிப்பை இந்த தலைமுறை எடுத்துக்காட்டாக அமையும். அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு இருக்கும். பொதுவாக நான் 25 வயது இளைஞன்தான், நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, ஆனால் எனக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கிறது. 30 வயது பெண் நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, ஆனால் எனக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். புணர்ப்பு தோஷம் என்பது நீங்கள் செய்த தவறினால் வந்த வினை மட்டுமல்ல, நீங்கள் 3வது தலைமுறையிலே உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாட்டி அல்லது உங்கள் அப்பா, அம்மா என்ற வகையினில் செய்யப்பட்ட துரோகங்களின் அடிப்படையிலே நீங்கள் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜாதக அமைப்பிலே அது புணர்ப்பு தோஷமாக மாறியிருக்கிறது. சரி, புணர்ப்பு தோஷம் உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும். பொதுவாகவே அவர்களுடைய ஜீன் என்று சொல்லப்படுகிற 2 தலைமுறை 3 தலைமுறையாக இருந்தாலும் அவர்கள் ஏமாற்றியது போல் நீங்கள் பிறரை ஏமாற்றுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அதே போல் எண்ணங்களை வைத்திருப்பீர்கள். சிலர் அதே போல் செயல்படுவார்கள். அவ்வாறு செயல்படும்போது அந்த புணர்ப்பு தோஷம் மேலும் வலுப்பெற்று அவர்கள் வாழ்க்கையிலே விளையாடக்கூடிய துன்பங்களின் துயரங்களும் அளவிலாத முடியாத அளவிற்கு செயல்படும். புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும், எங்களை என்றும் செய்ய விடாது என்று சொல்லுபவர்களும் உண்டு. அவ்வாறு நேர்ந்தவர்களுக்கும் அதில் ஒரு சிலவற்றை நான் கூற விரும்புகிறேன். பெரும்பாலும் அந்த ஒரு குடும்பத்திலே புணர்ப்பு தோஷம் இருந்தால் பூர்வ ஜென்மத்திலே 3ஆம் தலைமுறையிலே
இதற்கு முன் தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா வகையிலே ஏற்பட்டிருக்கும் மோசடிகள் துரோகங்களினால் ஏற்பட்ட பிள்ளைகளுக்கு புனர்ப்பு தோஷத்தினால் வரக்கூடிய விளைவுகள், திருமணத்திலே அந்த குழந்தைக்கு திருமணம் ஏற்படும் போது கணவனோடு சேர்ந்து வாழாமல் பிரிந்து வாழக்கூடிய வாழ்க்கையோ, அல்லது கணவன் கைவிட்டு விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதோ, இல்லற வாழ்க்கையிலே விவாகம் ரத்து செய்யக்கூடிய நிலைமையிலேயோ, அல்லது 2ஆம் திருமணத்திற்கோ 3ஆம் திருமணத்திற்கோ வழிவகை செய்யும். இது உறுதியாக பலருக்கும் நடந்திருக்கிறது. இது ஆதாரபூர்வமான உண்மை. இதை மறுப்பதற்கும் இல்லை, மறைப்பதற்கும் இல்லை. ஓரிருவர் கல்யாணத்திற்கு காதல் திருமணம் செய்து கொண்டு அந்த காதல் திருமணத்திலே ஏற்பட்டக்கூடிய விளைவுகளினால் விவாகம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தனியாளாக இருந்து காலம் கழிக்கக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக போகிறது. பொருள் இருந்தும் புகழ் இருந்தும் பணம் இருந்தும் சொத்து பத்துக்கள் வீடு வாகனங்கள் இருந்தும் அதை அனுபவிக்கிற பாக்கியங்கள் இல்லாமலும் சந்தோஷம் வாழ்க்கையிலே அமையாமலும் மறு ஜென்மத்திற்கு தேவையான புண்ணியங்களில் இவர்கள் செய்ய முடியாமலும் இந்த ஜென்மத்திலே அவர்கள் இந்த புணர்ப்பு தோஷத்திலே பலவாறு உழண்டு கொண்டிருக்கிற பல நூறு மக்களை நான் பார்த்திருக்கிறேன். அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நான் அலசி பார்த்ததிலே புணர்ப்பு தோஷம் என்பது விடவே விடாது. ஒரு மனிதனை ஒருவன் ஏமாற்றினால் அவன் ஏமாந்து போகிறான். ஒருவன் துரோகம் செய்தால் அந்த துரோகத்தினால் அவன் பாதிப்படைகிறான். ஆனால் அவன் திரும்பி பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. காலச்சக்கரமும் இங்கு ஜோதிட பின்னணியிலும் கடவுளுடைய படைப்பிலும் அந்த புணர்ப்பு தோஷம் அமையப்பெற்று எத்தனை ஜென்மமானாலும் அவன் வாழ்க்கையை அவனே அழித்து கொள்ளுகின்ற நிலைமையை அந்த புணர்ப்பு தோஷம் உருவாக்கி கொடுக்கிறது. இதில் அப்பாவி மக்களும் இதில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு இதிலிருந்து மீளுவது எப்படி என்பதை பற்றி பலரும் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது, நீங்கள் செய்த தவறு மீண்டும் செய்யாதீர்கள். உங்கள் வம்சாவளியிலே விசாரித்து பாருங்கள். உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறை நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய காலங்களிலே பிறரை ஏமாற்றுவது 100 ரூபாயாக இருந்தாலும் கோடி ரூபாயாக இருந்தாலும் யாரையும் நீங்கள் ஏமாற்றாதீர்கள். யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள். யாருக்குடைய நம்பிக்கைக்கும் எதிராக செயல்படாதீர்கள். யார் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இது ஒரு பரிகாரம். உங்கள் வாழ்க்கையிலே அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி. மேலும் 2வது முயற்சியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி மீளுவது, எப்படி இதிலிருந்து எங்களை காப்பாற்றுவது என்று தெரியவில்லையே, எங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் என்று பல நேயர்கள் இதில் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பரிகாரம் சொல்வது என்றால், சந்திரனையும் சனியையும் நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டும். பெரும்பாலும் நீங்கள் சந்திரன் என்பது திங்கட்கிழமையை குறிக்கிறது. சனி என்பது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையை குறிக்கிறது. நீங்கள் சனிக்கிழமை தோறும் சந்திரனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். திங்கட்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். இவ்வாறு மாற்றி நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு 9 வாரங்கள் முதலிலே வழிபடுங்கள். இவ்வாறு வழிபட்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீமைகளும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகளும் உங்களுக்கு மாறி இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் நன்றாக அமையும். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இந்த பரிகாரத்தினை பலரும் செய்திருக்கிறார்கள். நான் கூறி அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே சனி பகவானுக்கு சனிக்கிழமையிலே விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது அப்படி இல்லை. சனிக்கிழமை சந்திரனுக்கும் திங்கட்கிழமை சனீஸ்வர பகவான் மாற்றி விளக்கேற்றுவதனால் உங்களுக்கு மேன்மையடையும். இந்த புணர்ப்பு தோஷம் குறையும், துரோகம் கர்மா குறையும். இதிலிருந்து மீண்டு எளிதினில் நீங்கள் உங்களுக்கு வளர்ச்சி பெறுவீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், பல பெண்கள் பல வரன்கள் பார்த்தும் நடைபெறவில்லையே என்ற சோக கதையினை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு இந்த பரிகாரம் மிகவும் பொருத்தமானதாக அமையும். அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்கு உகந்த நாள். அன்றைய தினத்தில் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றுங்கள். சனிக்கிழமை என்பது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள். அன்றைய தினத்தில் சந்திரனுக்கு விளக்கேற்றுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.